அதிகமாக நெருக்கமாக வசிக்கக்கூடிய இந்த மாநகரிலே எங்குமே வாழ வழியில்லை என்ற நிலையில் திருப்பூரை வந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலதரப்பு மக்களையும் வாழ வைக்கின்ற திருப்பூர் மாநகரிலே மக்களை வாழ வழி இல்லாமல் நசுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசின் கையாளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த திருப்பூர் மாநகராட்சியின் மேயர் தலைமையிலான இந்த அரசை கண்டிக்கின்ற வகையிலே இந்த மாபெரும் தெருமுனை பிரச்சாரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சொத்து வரி என்ற பெயரிலும் தொழில் வரி என்ற பெயரிலும் குடிநீர் வரி என்ற பெயரிலும் மக்களை சுரண்டி பணத்தை பிடுங்குகின்ற தொழிலாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சொல்ல போனால் கந்துவட்டி தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே திருப்பூரில் எத்தனையோ வீடுகள் வாடகைக்கு விட்டு அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில அந்த வாடகை வீடு இன்று அதை விட்டுத்தான் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இன்று பலதரப்பு மக்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி தொழில் துறையினரும் தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலையில் இன்று வாடகை என்ற ஒன்று இருக்கும் பொழுது கூடவே தொழில் வரி உயர்த்தி வாடகை அதிகப்படுத்தும் போது அந்த தொழில் நடத்தி கொண்டிருக்கும் போது சிறப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இங்கே தொழில் புரிகின்ற அனைத்து தொழிலாளர்களையும் தொழில் அதிபர்களையும் வியாபார நண்பர்களையும் பாதுகாக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்று களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றது. மதிப்பிற்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கு இணங்க நம்முடைய அரசாங்கம் 2026 அமையும் என்று தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகளை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாவட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டத்தை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்திய நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் செந்தில்வேல் அவர்களுக்கும் இன்றைக்குமே நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனை என்று வந்துவிட்டால் களத்திலே நின்று அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் செந்தில்வேல் அவர்களே, மாவட்டத்தினுடைய நிர்வாகி சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மோகன் அவர்களே, மண்டலுடைய பொதுச் செயலாளர்கள் முரளி அவர்களே, தனசேகர் அவர்களே, உதயகுமார் அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரி சுமதி அவர்களே, மண்டலுடைய பொருளாளர் நந்தகுமார் அவர்களே, மண்டல் செயற்குழு உறுப்பினர் சண்முக சுந்தரம் அவர்களே, முன்னாள் மண்டல் தலைவர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களே, வருகின்றிருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே, யார் பக்கத்துல இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய கேள்வியை அத்தனை கட்சிகளும் வைக்கின்றது. இந்த எந்த கட்சிக்கு பின்னாலே இளைஞர்களுடைய சக்தி நின்று கொண்டிருக்கின்றது என்று ஒரு கேள்வி இருக்கின்றது. திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் வந்து பாருங்கள், இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 இடங்களிலே ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை இளைஞர்கள் சக்தி இங்கே வந்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். அதனால தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றது என்பதற்கு